தளபதிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து வாழ்க்கையில் வந்து விமர்சனத்தை வந்து தாண்டி வர்றவங்க தான் வாழ்க்கையில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விமர்சனத்தை வந்து படிக்கட்டாக அப்படியே தாண்டி வந்தவர் தான் கடைசியில் வந்து வெற்றிப்படியை ஏறுவாங்க. அது நம்ம விஜய் அவர்கள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இவருக்கெலாம் எதுக்கு இப்போ அரசியல் வந்து தேவையில்லாத வேலை, எதுக்கு வரணும் அப்படின்னதாகட்டும். அதே நேரத்தில் வந்து இவர் படத்துக்கெலாம் வந்து காசு கொடுத்து வந்து போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி விமர்சனம் அவர் மேலே எழுதுனவங்களாகட்டும். அதே நேரத்தில் வந்து அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தானே வந்தார், தனியானலாம் சினிமாவில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களாகட்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரை சுற்றி எப்போவுமே வந்து ஒரு விமர்சனம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போவும் போயிட்டு யாராவது வந்து ஒரு விஜய் ஃபேன்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் விஜய் சாருக்கு வந்து ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் மேலே விமர்சனம் வச்சு அதே நேரத்தில் அவர் மேலே எதிர்ப்பு வந்து காட்டுறாங்களா, அந்த எதிர்ப்புலாம் அவர் மேலே இருக்கிறத பார்த்தே நான் வந்து ஃபேனானேன் அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தேன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள். ஃபஸ்ட் எடுத்தேன் எல்லாரோட வாழ்க்கையிலையும் எப்படியாவது ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் சினிமாவில் வரணும், நம்ம ஃபேஸும் வந்து ஒரு 4 பேருக்கு தெரியணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு டேரக்டராக இருந்தாலும் இவரோட முயற்சி எந்த இடத்துல தெரியுமா ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து இவர் வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்பாட்ட போய் கேட்குறாரு. அப்பா சுற்றி இருக்கிறவங்க யாருமே அது பெரிய விஷயமும் வந்து கண்டுக்கல. ஒரு நாள் திடீர்னு வீட்டை விட்டு போயிடுறாரு. ஸோ வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தேடுறாங்க. இவர் எங்கே தெரியுமா இருக்காரு, சத்தியம் தேட்டரில் போயிட்டு 3 ஷோவும் வந்து படம் பார்த்துட்டு அதே இடத்துல உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட எஸ்ஏசி சார் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்களாம் நிறைய பேர் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ என்னை ஹீரோவாக நடிக்க வச்சா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏசி சார் போய் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி என் பையனை வந்துட்டு ஹீரோவாக வந்துட்டு படம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேரக்டர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்டலாம் போய் அப்ரோச் வந்து பண்ணுறாரு. யாருமே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாருமே பெருசாக கண்டுக்கவும் இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அப்போ எஸ்ஏ சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பையன் வந்து நடிக்கிறது பணம்லாம் கொடுக்க வேணா வந்துட்டு அவனுக்கு இந்த காஸ்டியூம் கூட நானே வந்து பார்த்துக்கிறேன், எப்படியாவது ஒரு படம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே பெரிய அளவு வந்துட்டு பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்த படம் வந்து நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணுறாங்க. அந்த படம் வந்தோடனே உங்களுக்கே வந்து தெரியும், நிறைய பேருக்கு இந்த கதை வந்து தெரியும். என்னென்னா இவர் மேலே வந்து இவருக்கெலாம் படம் கொடுத்து போய் படத்தை போய் பார்க்கணுமா அப்படி சொல்லிட்டு சொன்னவங்களாம் அதே விமர்சனத்தை வந்து இவர் படம் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது, இவர் படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸை நிரப்புதுன்னு அதே விமர்சனத்தை வந்து மாற்றி அமைச்சார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து நன்றி இல்லை அப்படின்ற விஷயம்லாம் வந்து சொல்லுவாங்க. ஏன் நன்றி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து பார்க்கல, இப்பவும் வந்து பெரிய அவரோட படம் பண்ண டேரக்டர்ஸ் வந்து திருப்பி போய் பார்க்க மாட்டார் அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு உண்டான மரியாதையை வந்து கொடுத்துருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்போ எல்லாரும் வந்து ஏன் இன்னும் விஜய் சார் வரலன்ற டாக் தான் பெருசாக இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் போய் நின்று அதுக்கான மரியாதையை வந்து கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரே நேரத்தில் என்னதான் வந்து செந்தூர பாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் ஒரே நேரத்தில் 3 பேரோட படம் வந்துட்டு வருது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகவதி வருது, இந்த சைடில் வில்லன் அஜித் சார் அவரோட படம் வருது, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரமணா இந்த படம் வந்து இது எல்லாமே சேர்ந்து தீபாவளிக்கு வருது. அந்தளவு ஒரு வளர்ச்சியை அதே பீக் ஆஃப் டைமில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு கிராஃபாக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இவரோட கெரியரில் எடுத்து பார்த்தா கில்லி படம் மிகப்பெரிய ஒரு ஹிட். இன்றைக்கும் தேட்டரில் போய் நீங்கள் ரீரிலீஸில் எந்த படம் வந்து அதிகமாக கலெக்ஷன் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கில்லின்னு யோசிக்காமல் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அது 90s இருக்க ஃபேன்ஸ் வராங்க, 2K இருக்க ஃபேன்ஸ் வராங்க, 80s இருக்க ஃபேன்ஸ் வராங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆளுக்காக தான் வராங்க, அது இளைய தளபதி விஜய்க்காக தான் வந்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொன்னல இந்த மாதிரி வந்து ஏன் வந்து விஜய் சார் மேலே இவ்வளவு விமர்சனங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் வந்து மினிமம் வந்து ஒரு அழகாக இருந்தால் சினிமாவில் வரலாம், பேக்ரவுண்டில் யாராவது இருந்தால் வந்துடலாம் அப்படின்ட்டு சொன்னதாகட்டும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கவங்க ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் வந்து சப்போர்ட்டிவில் நிறைய ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் நிலச்சி நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவுக்கு உண்மையாக இருந்தவங்க மட்டும்தான். ஏன்னா விஜய் அவர்கள் சினிமாவுக்கு கடைசி வரையும் உண்மையாக இருந்திருக்கார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து முன்னாடி வந்து வைக்கலாம். என்னதான் அப்பாவோட இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிருந்தாலும் அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு போராட்டம் இருந்தார்ல, அது மிகப்பெரிய வந்து ஒரு விஷயமாக வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்றது தான். கடைசியாக வந்து அரசியலுக்கு வந்து இவருக்கெலாம் ஏன் வர்றார் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இவருக்கு அரசியல் தேவையா, இவர் ஆல்ரெடி சைலன்ஸாக தான் பேசுவார், இவர் எப்படி அரசியல் மேடையில் பேசுவார் அப்படின்னா, முதல்ல ஒரு மாநாடு வந்து ஒன்று பண்ணுவார். அந்த மாநாட்டில் உங்கள் எல்லாருக்கும் வந்து பதில் வந்துட்டு தெரியும் அப்படின்ற சொல்கிறேன். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து எதுக்கு அரசியல் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்கிறப்ப என்ன நல்லது செய்கிறேன்னு தானே எல்லோரும் சொல்லி வராங்க, இவரும் அதே தானே சொல்லி வரார் அப்படின்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டரும் நீங்கள் வந்து அவங்களோட கெரியரில் வந்து எடுத்து பாருங்கள். கெரியரில் வந்து அவங்களோட சினிமா கெரியரில் அப்படியே டவுன்ஃபால் ஆகிறப்ப தான்
அரசியலுக்கு வருவாங்க. ஆனால் கெரியரோட பீக்கில், பாக்ஸ் ஆஃபீஸோட பீக்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 235 கோடி வந்து சம்பளம் வாங்குறாரு, இவரோட படங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கோடி வசூலாகுது அப்படின்னு சொல்லிட்டு பீக்கில் இருக்கிறப்போ ஒருத்தர் சினிமா விட்டு கீழே வர்றாருன்னா டெஃபினட்டாக அரசியலில் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வர்றாரு. இது இன்னைக்கு நேற்று வந்துதா, என்னப்பா அரசியல் வர்றதுக்காக தான் வந்து இந்த 12th படிக்கிறவங்களுக்குலாம் கூப்பிட்டு ஏதாவது கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு ரீசன் சொல்கிறேன். அனிதாவோட பிரச்சனையாகட்டும், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கு நடந்த பிரச்சனையாகட்டும், இப்படி எல்லா பிரச்சனைகளையும் முதல் ஆளாக இளைய தளபதி போய் அவரோட பதிவு, அவரோட கருத்து, அவரோட ப்ரெசன்ஸை வந்து கொடுத்துருக்கார் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பட் ஆனால் தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சொல்லணும்னா, நாளைய தீர்ப்பை வந்து எழுதினவர் நாளைக்கு இன்னொரு தீர்ப்பும் வந்து எழுத வந்து காத்திருக்கார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஃபைனலாக அவரை பிடிச்சவங்களாம் கோடி பேர் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி.